வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த பதிவில் தொடர்பதிவாக இன்று நாம் 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜாவா தீவில் எவ்வாறு மனித இன நிபுணநிலை குழுவு கடைசி தோற்றமாக மனித நிபுணநிலை குழு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிமிர்ந்து வளைந்து அந்த நேராக நிற்கக்கூடிய தன்மை அந்த மனித இன நிமிர்நிலை கடைசி தோற்றமாகும். தற்கால நிலைக்கு உள்ள மனித தோற்றம் அந்த இனப்பொழிவாக மாறும் அந்த நிலையை 1,10,000 ஆண்டுகள் என குறிப்பிட்டுள்ளனர். இது ஜாவா நங்காண்டோங்கில் என்ற அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பகுதி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிமிர்நிலை இனப்பொழிவு காலம் என கூறக்கூடிய அந்த காலகட்டம் எனலாம். இந்த நிமிர்நிலை குழு மனித இனத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித இன உயிர் நிலையாக அறிவியல் ரீதியாக தொடர்ந்து பதிந்து வந்த இந்த பதிவில் கிட்டத்தட்ட 1350 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து இந்த நிலை இது எவ்வாறு புவியில் ஒன்றாக இருந்த புவி அவை பிரிந்து ஒவ்வொரு கண்டங்களாக துண்டாக பிரிந்த நிலையெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். கண்டங்கள் இது எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால் தற்கால சூழலிலும் இந்த தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா பகுதி வெட்டுண்ட பகுதி கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கக்கூடும். இவை இந்த இந்த பக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற பகுதியும் ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்து அந்த இந்தியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு தொடர் நிலையாக நாம் கருதுகோளாக கருதக்கூடியது. அவற்றினை கருத்தாக்கமாக கொண்டு இந்த 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்னே இனப்பொழிவு எவ்வாறு உள்ளது என்பதை காணலாம். இந்த நில அடித்தட்டு ஒரு நில அடித்தட்டு எவ்வாறு நகர்ந்துள்ளது என்பதற்குண்டான ஆதாரமாக இந்த படத்தில் காண்பது போல ஒவ்வொரு அடித்தட்டும் நில அடித்தட்டு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அதே அளவில் பிரிந்து இந்த பிரிவினை அதே அளவில் பிரிந்து இருக்க காணலாம். அதே போல இந்தியா ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்து சிறு சிறு கணங்களாக இந்தியா தோன்றி அந்த பகுதியில் யுரேசியன் அடித்தட்டு அந்த தட்டு நகர்ந்து இமயமலை உருவாக உண்டான காரணம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்து உருவாக காரணம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் தொடர்ந்து அந்த பதிவுகளை பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த நகர்வு நிலை இன்றும் நாம் கண்கூடாக காணக்கூடிய அந்த அடித்தட்டு நகர்வுகள் தான் பல்வேறு எரிமலைகளாக கடல் நீர் மட்டத்தில் கடல் அடியில் தொடர்ந்து அந்த நீர்நிலை ஏற்றம் இறக்கம் கடலுக்கு அடியில் உள்ள இந்த ஜாவா போன்ற தீவுகளில் உள்ள பல்வேறு மாற்றங்கள் இன்றும் அந்த இந்தோனேசியா பகுதி ஜாவா அந்த தொடர்ந்து நடந்து உள்ளது என்பதனை இந்த தேதி வரம்பு புதைப்படிவ பதிவில் காணப்படும் அறிவுசார் இளைய வடிவ மனித இனம் மிகவும் மேம்பட்ட வடிவத்தை குறிக்கிறது என்று இந்த காலகட்டத்தினை 1,17,000 ஆண்டுகளிலிருந்து 1,08,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காலகட்டத்தில் இந்த மனித இன தோற்றத்தை புதைப்படிவங்கள் சோலோ நதிக்கு சுமார் 20 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அந்த எலும்பு படுக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதனை இந்த உறுதியாக கூறக்கூடிய அந்த தத்துவம் நாம் இந்த மனித அறிவுசார் தகவல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த 1,10,000 ஆண்டுகள் நீண்ட கால்கள் குட்டையான கைகள் நீண்ட தூரம் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உண்டான தகவமைப்பு கொண்டவர்களாக இருக்கும் இந்த சூழலெல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இந்த காலகட்டத்தில் 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஆசியா ஐரோப்பா முழுவதும் பரவிய நிகழ்வாகும் முதல் மனித இனமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறு மனித நிபுணநிலை குழு எவ்வாறு நிமிர்ந்து நடக்கக்கூடிய அந்த சூழல் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் ஆசியா ஐரோப்பா கண்டத்தில் எவ்வாறு மனித இனமாக தொடர்ந்து நீடித்து உள்ளனர் என்பதற்குண்டான இந்த ஹோமோ எரெக்டஸ் புதைப்படிவங்கள் நமக்கு ஒரு தொழில்நுட்பத்திலும் சமையல் முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் சமையல் முறையில் உள்ள முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தை குறிக்கிறது. இந்த சோலோ நதி என்ற இந்த சொல்லக்கூடிய இந்த மொட்டை மாடி போன்ற இந்த வண்டல் படிவுகளில் உள்ள புதைப்படிவங்கள் சங்கிரானில் உள்ள ட்ரினின் ஆகிய இடங்களில் முந்தைய எரெக்டஸ் என்றக்கூடிய மனித இன குழு கண்டுபிடிக்கிறது ஒப்பிடும்போது மிக மேம்பட்ட படிவத்தின் பண்புகளை காட்டுகின்றன. புவியியல் இருப்பிடம்
மத்திய ஜாவாவில் உள்ள சோலோமதி மொட்டை மாடி போன்று நங்காண்டோன் என்ற இடத்தில் அமைந்துள்ளது என்பதை இந்த காலகட்டத்தில் பயந்துள்ளனர். இந்த உருவவியல் முன்னேற்றங்கள் பெரிய மண்டையோடு அளவு மற்றும் அதிக வட்டமான மற்றும் உயர்ந்த மண்டையோடு கூரையால் ஏற்படுத்தப்படுகின்றன. நங்காண்டோங்கில் உள்ள புதையுடைவுகள் நடந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சி மேலும் பல தகவல்களை இன்னும் ஆய்வினில் உள்ளது என்பதையும் இந்த காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த கதிரியக்க வயது மதிப்பீடுகள் மூலம் பேப்சியன் மாதிரியை பயன்படுத்தி அங்குள்ள பள்ளத்தாக்கு உள்ளூர் அளவீடுகளின் ஒரு வலுவான அலவரிசை நிறுவுவது இந்த ஆய்வின் நோக்கமாக கருதி இந்த ஆய்வினை ஒரு மனிதர் அல்லாத புதையுடையின் நாளினை தேர்வு செய்தும் அந்த நிகழ்தகவு ஒரு வரைகலை மாதிரியாக பயன்படுத்தி பகுப்பாய்வில் முக்கிய காரணிகளுக்கு இடையே முன்மொழியப்பட்ட காரண தொடர்புகளை இந்த இந்த அணுகுமுறையில் இந்த படிமலர்ச்சி அணுகுமுறையில் பேப்சியன் மாதிரியை கொண்டு அந்த அணுகுமுறையை பயன்படுத்தியுள்ளனர். இந்த உருவியல் முன்னேற்றங்கள் பல நிகழ்வுகளை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் கருதலாம். இந்த திறநிலைகள் அந்த வயது மற்றும் பாலினத்தை பொறுத்து எவ்வாறு வளங்கள் இந்த வருவாய் வளங்கள் பெருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காலகட்டத்தின் வயதின் அந்த இளம் வயது முதல் முதிய வளைவை அந்த முதியோர் வரை இந்த அறிவின் திறன் மூலம் கடந்து செல்லும் இந்த தொடர் அறிவாற்றல் நிலையை பயன்படுத்தப்படும் இந்த ஏஐ பயன்பாடு மூலம் தற்காலகட்டத்தில் தொடர்ந்து அந்த நிகழ்த்துகளை கொண்டு வெளிப்படுத்துகின்றனர் என்பதனை கூறி இந்த வரையறை மாதிரி கதிரியக்க நிகழ்வு காலத்தில் உள்ள நாள் குறித்த மதிப்பீடுகள் பல்வேறு கதிரியக்க காலத்தின் நாள் பெறப்பட்ட இந்த 52 அகவை கொண்ட மதிப்பீடுகளை இந்த ஆய்வு பயன்படுத்துகிறது. தாமஸ் போய்ஸ் என்ற கோட்பாடு பேப்சியன் வலையமைப்பு மையத்தில் பேய்ஸ் கோட்பாடு என்று உள்ளது. இது சில கவனிக்கப்பட்ட தடயங்களை கொண்டு கருதுகோளின் நிகழ்தகவினை கணக்கிடுவதற்கான வழியை வழங்குகிறது. இந்த நிகழ்தகவினை அந்த காலகட்டத்தில் எவ்வாறு நடந்து கொண்டுள்ளது என்பதனை கருதுகோளின் அதன் தடயத்தின் மூலம் நிகழ்தகவுகளை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனை தடயத்தின் கருதுகோளின் கொண்டு அதை இந்த காலகட்டத்தில் அவை கருதுகோள் தடயம் எவ்வாறு அதன் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற இந்த தாமஸ் பேய்ஸ் கோட்பாடுகளில் இந்த நாளது தேதியிட்ட புதையுடைய பதிவில் காணப்படும் ரெக்டஸின் இளைய மிகவும் மேம்பட்ட வடிவத்தை குறிப்பதாக கூறப்படுகிறது. இந்த சோழனிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருந்த இந்த எலும்பு படுக்கையின் மூலம் இதன் கண்டறிக்கப்பட்டதாக என கூறி இந்த பதிவுக்கு ஏற்றாற்போல் நமது பதிவாக ஒரு பதிவினை தங்களிடம் கூறி இந்த 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இன்னுரை, எண்ணுரை, முன்னுரை தகவல்கள் நன்னுரையாக பயன்படும். இந்த இன்னுரை, இனிமையான உரை, எண்ணுரை, முன்னுரை தகவல் இவை எல்லாம் தமிழாக்கத்தில் தொடர்ந்து பதிந்து கொண்டு இருக்கக்கூடிய சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக குறிப்பேடுகளில் உள்ளவற்றை தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்ளும். இந்த இன்னுரை, எண்ணுரை, முன்னுரை தகவல்கள் நன்னுரையாக பயன்படும், அங்கே பயன்படும் கருத்தாக்கமாக, அறிவியல் கருத்தாக்கமாக பயன்படும் என்ற இந்த நிலையினை கூறி இன்னுரை நல்ல இனிமையாகட்டும், எண்ணுரை உள்ளடக்கத்தின் தகவல்களை தரட்டும், முன்னுரை நூலின் அறிமுக குறிப்பாகட்டும், நன்னுரை நன்கே பயன்படும் கருத்தாகும். கருத்து கணிப்பு முறைகளுக்கு கருத்து நீண்டு கொண்டே போகும். மறுத்து கலந்து சேர்க்கும் இந்த மறுத்து கலந்து சேர்க்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மருந்தும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனித இனம் அறிந்து அந்த கருத்துரை வளங்களில் மருத்துவ முறையாக தொடர்ந்து அந்த நிலையெல்லாம் நாம் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிவுசார் நிலையில் வழங்கியுள்ளனர் என்பதை கூறி மருத்துவ முறை கருத்துரை வளங்கள் மருத்துவ முறை கருத்து கணிப்பு முறைகளுக்கு நீண்டு கொண்டே போகும். இவ்வாறான உயிரினங்கள் நாம் ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் அந்த உள்ளுறுப்புகளில் ஏற்படும் பல்வேறு நிலைகளை அறிந்து கொண்டு பருத்து நீண்டு கொண்டே போகும் அந்த கால நிலைகளை மருந்துகளை கலந்து சேர்க்கும் ஓமம் கருத்துரை வளங்கள் மருத்துவ முறைகளுக்கு முற்றிலும் துணை அறைக்குள் சென்று கட்டி சுழலும். அந்த ஒவ்வொரு செல் அறைக்குள்ளும் சென்று உரை போட்டு பெருத்த இருவினையால் அவை மீண்டும் இந்த கருவினை இருவினையாக பிரியும். அந்த நிலை உரை போட்டு முறை விளக்கு முற்றிலும் துணை அறைக்குள் சென்று கட்டி சுழலும். அந்த எக்கருவில் சென்று கட்டி சுழன்று உரை போட்டு பெருத்த இருவினையால் விரைவிட்டு விளையாடி மகிழ்ந்து அந்த
இருவினையாக பெருத்த இருவினையால் விரைவிட்டு விளையாடி மகிழும் என கூறி அந்த மகிழும் வண்ணம் செய்யுள் ஊழ் வடிவில், அந்த மகிழும் வண்ணம் செய்யுள் வடிவில் அந்த உள்ளே உள்ள அந்த உட்கருத்தில் யூகித்து விட்ட நிலையில் குறியீடு. அந்த குறியீடு மீண்டும் பகிரும் ஒரு அறிமுகச் சான்று. அடுத்தடுத்த உறுப்புகளுக்கும் அந்த சிறு கரு முதல் கொண்டு பெரிய மனித இனம் வரை ஒவ்வொரு கருவாக பிரிந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சென்று அது மகிழும் வண்ணம் உள்பகுதியில் மனித உடல் உட்பகுதியில் செல்லும் அந்த யூகித்து விட்ட நிலையில் குறியீடு. ஒவ்வொரு குறியீடும் ஒரு காலுக்கு கை, உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் இதயம் மற்றும் பல்வேறு அந்த குருதி செல்லும் நரம்பு துணை, இவையெல்லாம் அந்த ஒவ்வொரு வடிவமாக குறியீடாக தொடர்ந்து விரிவாக்கம் அடைந்து அந்த உட்கரு மீண்டும் சரியான தன்மைக்கு அந்த நிலை அந்த உருண்டு திரண்ட உரிய உயிரினும் பருத்து பெருகி ஒரு பொருளாகும். ஒவ்வொரு உறுப்பாக கல்லீரல், கணையம், நுரையீரல் போன்று சிறுநீரகம் போன்று உள்ளுறுப்புகளுக்கும் சென்று வெளியுறுப்புகளின் தோற்றமும் ஆகும். உருண்டு திரண்டு உரிய உயிரணு பருத்து பெருகி ஒரு பொருளாகும். கருவினை காத்தருளும் பெரும் வரையறை. இவையாக கருவினையாக ஒவ்வொரு செல்லும் ஒரு சிறு கருவிலிருந்து தொடங்கி முதுமை நிலை வரை உயிரிருக்கும் வரை அந்த கருவினை காத்தருளும் பெரும் வரையறை உருவாகி வளரும் உறுப்புகளே மெய்யியல் என கூறி இந்த பதிவினை மீண்டும் இந்த பாடலினை பதிந்து தங்களிடம் 1,10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இன்னுரை, எண்ணுரை, முன்னுரை தகவல்கள் நன்னுரையாக பயன்படும். இன்னுரை நல்ல இனிமையாகட்டும். எண்ணுரை உள்ளடக்கத்தின் தகவல்களை திரட்டும். முன்னுரை நூலின் அறிமுக குறிப்பாகட்டும். நன்னுரை நன்கே பயன்படும் கருத்தாகும். கருத்து கணிப்பு முறை இலக்கு பருத்து நீண்டு கொண்டே போகும். மறுத்து கலந்து சேர்க்கும் போகும். கருத்துரை வழங்கல் மருத்துவ முறை இலக்கு முற்றிலும் துணை அறைக்குள் சென்று கட்டிச் சுழலும் உரை போட்டு பெருத்த இருவினையால் விரைவிட்டு விளையாடி மகிழும் வண்ணம் செயல் வடிவில் ஊகித்துவிட்ட நிலையில் குறியீடு பகிரும் அறிமுகச் சான்று சரியான தன்மை கொண்டு உருண்டு திரண்ட உரிய உயிரணு பருத்து பெருகி ஒரு பொருளாகும். கருவினை காத்தருளும் பெரும் வரையறை உருவாகி வளரும் உறுப்புகளே மெய்யியல் என கூறி இந்த 1,10,000 ஆண்டுகளுக்கு மனித இன பொழிவு எவ்வாறு கருவினையிலிருந்து இருவினையாக தொடர்ந்து மனித இன நிலை உருவாக்கொண்டான ஒரு அடித்தட்டாக கருதி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.